ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுகீஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு பொட்டேட்டோ ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான அளவு பொட்டேட்டோஸ் எடுத்துக்கோங்க. நான் 8லேருந்து 9 பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த எல்லா பொட்டேட்டோஸும் நல்லா தோல் சீவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸை இந்த மாதிரி 4 கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸ் எல்லாம் நார்மல் வாட்டரில் ஒரு 10 நிமிஷம் சோக் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் ஆகணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஊற வச்சுருந்த பொட்டேட்டோஸ் அதில் போட்டு வேக வைக்க போகிறோம். இது கூடவே உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கிழங்கு நல்லா இந்த மாதிரி வெந்து வந்திருக்கணும். இப்போது வேக வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மசிச்சு வச்சுக்கோங்க. இது கூடவே சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 4 டேபிள் ஸ்பூன், கார்லிக் பவுடர் 1 டீஸ்பூன், ஆனியன் பவுடர் 1 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்ந்து நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கார்லிக் பவுடரும் ஆனியன் பவுடரும் ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஷேப் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி நீளமாக உருட்டினதுக்கப்புறம் நைஃப் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதை ஃபோர்க் வச்சு டிசைன் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரியும் ஷேப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பால்ஸ் மாதிரினா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம டிசைன் பண்ணி வச்சுருந்ததெல்லாம் ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப்போடு சர்வ் பண்ணுங்கள். சூப்பர் கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். பாய்.